மரங்களின் மாநாட்டை தொடர்ந்து தண்ணீர் மாநாட்டை நடத்த உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். திருவள்ளூரின் அருங்குளத்தில் நாதகவின் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் நம்மாழ்வார் உள்ளிட்டோரின் உருவப்படங்களுக்கு சீமான் மரியாதை செலுத்தினார். விவேக் மற்றும் அப்துல் கலாமின் நினைவாக மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் பேசிய சீமான், நான் மரத்தை கட்டிப்பிடித்த போது சிரித்தார்கள் என்றும், வெள்ளைக்காரன் மரத்தை கட்டிப்பிடித்து படம் போட்டால் ரசிக்கிறார்கள் எனவும் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இறந்துவிட்டதாக இணையத்தில் பரவும் செய்தி உண்மை இல்லை என்பதை வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது. அண்மையில் ஒரு நேர்காணலில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஒரு பெரும் சோகம் ஏற்பட்டால் அதிபர் பொறுப்பை ஏற்க தான் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இதனிடையே டிரம்புக்கு நாள்பட்ட நரம்பு பற்றாக்குறை என்ற நோய் இருப்பதாகவும், இது கால்களில் வீக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்தது. இது டிரம்பின் உடல்நலம் குறித்த ஊகங்களுக்கு வழிவகுத்தது. IPL கிரிக்கெட் தொடரில் விளையாடும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட் விலகியுள்ளார். இந்த அறிவிப்பை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டது. ராஜஸ்தான் அணிக்காக 2011ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை வீரராகவும் கேப்டனாகவும் ராகுல் டிராவிட் விளையாடினார். அதன் பின்னர் 2014 மற்றும் 15ஆம் ஆண்டுகளில் அணியின் ஆலோசகராக பொறுப்பு வகித்தார். 2025 சீசனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கு வங்கத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கதேசத்தை ஒட்டிய மாவட்டங்களில் பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு நகராட்சி அலுவலகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பிறப்புச் சான்றிதழ்களை பொதுவாக முர்ஷிதாபாத் மற்றும் மால்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வைத்திருப்பதில்லை. இத்தகைய சூழலில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை தொடர்ந்து அதன் மூலம் குடியுரிமை திருத்த பணிகளும் நடைபெறலாம் என்ற அச்சத்தில் பிறப்பு சான்றிதழ்களை வாங்க மக்கள் முண்டியடித்து வருகின்றனர். அலுவலகத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு வழங்கப்படும் போது இந்த தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள் என்று அக்சென்சர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜூலி ஸ்வீட் அட்வைஸ் ஒன்றை அள்ளி தெளித்துள்ளார். ஃபார்ச்சூன் பத்திரிகைக்கு பேட்டியளித்த அவர் 2014ஆம் ஆண்டு தனது உயர் அதிகாரி தன்னிடம் வந்து அக்சென்சர் நிறுவனத்தை ஒரு நாள் நீங்கள் வழி நடத்துவீர்கள் என்று கூறியபோது தாம் எந்தவித சந்தேகமுமின்றி அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இன்று தாம் சிஇஓவாக உயர்ந்திருப்பதாகவும் ஜூலி ஸ்வீட் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு பதவி வழங்கப்படும் போது உயர் அதிகாரிகளிடம் ஆர் யூ ஷூர் என்ற சந்தேக கேள்வியை மட்டும் கேட்காதீர்கள் என்றும், பதற்றமின்றி அப்பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார். தன்னம்பிக்கை, பணிவு, திறமை ஆகியவை வெற்றிக்கான அடையாளங்கள் எனவும் ஜூலி ஸ்வீட் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐடி நிறுவனங்களின் பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு மத்தியில் 1000 கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர்களை பணிக்கு சேர்க்க இருப்பதாக காக்னிசன் நிறுவனம் கூறியுள்ளது. தொழில்துறைக்கான ஏஜென்டிக் AI தொழில்நுட்பத்தை மேம்படுத்த அடுத்த ஆண்டில் 1000 பொறியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் செயல்பாடுகள், தரவுகள் மற்றும் செயல்முறைகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாற்றுவதே அவர்களின் பணி என காக்னிசன் கூறியுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய உணவு பூங்காக்களை அமைக்க 40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை வர்த்தக நிறுவனமான ரிலையன்ஸ் ரீட்டைல் தனது வளர்ச்சியை மேலும் விரிவுபடுத்தும் திட்டங்களை அறிவித்துள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் 20% வருடாந்திர வளர்ச்சியை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் இஷா அம்பானி தெரிவித்துள்ளார். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
2024-25 நிதியாண்டிற்கான டிவிடெண்டாக 7,324 கோடியே 34 லட்சம் ரூபாயை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியுள்ளதாக பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LIC தெரிவித்துள்ளது. LICயின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் டிவிடெண்ட் தொகைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொகைக்கான காசோலையை LICயின் தலைமைச் செயல் அதிகாரி துரைசாமி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியுள்ளார். நடப்பாண்டின் மார்ச் மாதம் வரை LICயின் மொத்த சொத்து மதிப்பு 56,23,000 கோடி ரூபாயாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 369% கூடுதல் மழை பெய்ததால் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். கப்கோட் தாலுகாவில் பெய்த கனமழையால் 6 வீடுகள் இடிந்த நிலையில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். சமோலியில் 7.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழையில் சிக்கிய தம்பதி உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் பகுதியில் 500% கூடுதல் மழை பெய்துள்ளது. டேராடூன், உத்தரகாசி, ஹரித்வார் போன்ற பகுதிகளிலும் இயல்பை விட 400%க்கும் அதிகமாக மழை பெய்துள்ளதால் மாநிலமே வெள்ளக்காடாய் காட்சி தருகிறது. ஹைதராபாத், சென்னை, அமராவதி மற்றும் பெங்களூருவை இணைக்கும் புல்லட் ரயில் திட்டத்திற்கான ஆய்வு நடந்து வருவதாக ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், தென்னிந்திய நகரங்களை புல்லட் ரயில் மூலம் இணைப்பதால் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் பலன் பெறுவர் என்று கூறியுள்ளார். திட்டம் நடைமுறைக்கு வரும்போது பொது போக்குவரத்து, சரக்கு நகர்வு மேம்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெருவெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்திற்கு பதில் தற்காலிக இரும்பு பாலத்தை ராணுவத்தினர் அமைத்ததை அடுத்து போக்குவரத்து சீரானது. கனமழை பெருவெள்ளத்தில் தவி நதியின் மீது இருந்த 4வது பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் பெய்லி என்ற தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்ததால் போக்குவரத்து சீரானது. போர்க்கால அடிப்படையில் அமைக்கப்பட்ட பாலத்தில் அனைத்து வாகனங்களும் செல்ல முடியும். உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் யாத்திரை செல்லும் வழியில் உள்ள அனிமுத் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவால் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. மலைப்பகுதியிலிருந்து உருண்டு விழுந்த பெரிய பாறைகளால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் உடனடியாக தொடங்கியுள்ளன. பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வாகனங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விரைவில் சாலை திறக்கப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தேசிய நெடுஞ்சாலை எண் 1 நேரிட்ட நிலச்சரிவால் வாகன போக்குவரத்து முடங்கியது. அங்குள்ள ராம்பன் மாவட்டத்தில் கார்லா கிராமத்தின் வழியே செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எண் 1 மீண்டும் நிலச்சரிவு நேரிட்டதில் பெரிய பாறைகள் மற்றும் மண் சரிந்து விழுந்தது. சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தவும் பயணத்தை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ஹிம்மத் நகர் பகுதி கனமழையால் ஏரி போல் மாறியுள்ளது. அந்நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. சில இடங்களில் மேற்கூரை மட்டும் தெரியும் வகையில் கார்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு உடனடி நிவாரணம் கோரி பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூர் பின்னலாடை மையம் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி நாட்டின் அந்நிய செலாவணியில் 60 விழுக்காடு பங்களிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
அண்மையில் அமெரிக்கா 25% இருந்த வரியை 50% உயர்த்தியது. இது ஏற்கனவே பருத்தி நூல் விலையேற்ற இறக்கம் மற்றும் அதிக உற்பத்தி செலவால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலுக்கு கடுமையான அடியை ஏற்படுத்தியுள்ளதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். பருத்தி நூல் மீதான வரியை குறைக்கவும், கடன் மறுசீரமைப்பு மற்றும் வட்டி விகிதங்களை குறைத்து ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் எனவும் தனது கடிதத்தில் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் முதல்வர் பதவி பறிப்பு மசோதா தொடர்பாக ஆராய அமைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு பெயர்களை பரிந்துரைக்குமாறு அனைத்து கட்சிகளிடமும் கேட்கப்பட்டுள்ளதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இதனிடையே அம்மசோதா மீதான கூட்டுக்குழுவில் பங்கேற்கப் போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் முடிவு செய்துள்ளன. கடும் குற்ற வழக்குகளில் கைதாகும் பிரதமர், முதல்வர்கள் உள்ளிட்டோர் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களது பதவியை பறிக்கும் வகையிலான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலாகியுள்ளது. துணை குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய ஜெகதீப் தன்கர் மீண்டும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் கோரி விண்ணப்பித்துள்ளார். 1993 முதல் 98ஆம் ஆண்டு வரை ஜெகதீப் தன்கர் ராஜஸ்தானில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதற்காக அவருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் அவர் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள அவர் மீண்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் கோரி ராஜஸ்தான் அரசிடம் விண்ணப்பித்துள்ளார். தரவுகள் திருடு போகும் அபாயம் உள்ளதால் ஜிமெயில் பயனாளர்கள் உடனடியாக தங்களது பாஸ்வேர்டுகளை மாற்றும்படி கூகுள் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. ஷைனி ஹண்டர் என்ற மோசடி குழுவைச் சேர்ந்தவர்கள் ஜிமெயில் பயனாளர்களை குறிவைத்து தரவுகளை திருடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூகுள் சுட்டிக்காட்டியுள்ளது. பாஸ்வேர்டுகளை ரீசெட் செய்ய வேண்டும் என போலியாக மெயில் அனுப்புவது, ப்ரமோஷன் லிங்க் அனுப்புவது உள்ளிட்டவை மூலம் தரவுகளை களவாடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடும் என கூகுள் நிறுவனம் எச்சரித்துள்ளது. அரசு பேருந்துகளின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்களை அகற்றக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் கண்ணாடிகளில் விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் வாகனங்களின் கண்ணாடிகளில் கருப்பு தாள்கள் ஒட்டுவதை தவிர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், அந்த உத்தரவு கருத்தில் கொள்ளப்படாமல் அரசு பேருந்து கண்ணாடிகளில் விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விளம்பரங்களை ஒட்டும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளிட்ட விதிகளை அமல்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிட்டனர். அரசு ஊழியர்கள் மீதுள்ள வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை தொடரலாம் என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகள் வெவ்வேறு என தெரிவித்தனர். குற்ற வழக்கில் ஒருவர் விடுவிக்கப்பட்டாலும் துறை ரீதியான விசாரணைக்கு அது தடையாக இருக்காது எனவும் தீர்ப்பளித்தனர். NDA கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தது ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்துள்ளார். அண்ணன் எடப்பாடியார், அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள், மரியாதைக்குரிய வாசன் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ரவி பச்சமுத்து அவர்கள், AC சண்முகம் அவர்கள், ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள், ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக
அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும்.